இது என்னன்னு தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும், நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். டைவர்ஸ் பேப்பர். நான் வசுந்தராவை டைவர்ஸ் பண்ண போறேன். இது என்ன புது ஐட்டமா இருக்கு, நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அர்ஜுன், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த வசுவ இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அதுக்கு தடையா மீனாட்சி இருக்காளே. இந்த டைவர்ஸ்லயும் அவ நிச்சயமா வேலையை காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? டைவர்ஸ்க்கு இப்ப அப்ளை பண்ணதான் போறோம். ஆனா அது கிடைக்கிறதுக்கு 1 வருஷம். அது வரைக்கும் மீனாட்சிக்கு தெரியாம வச்சுப்போம். அதுக்குள்ள மீனாட்சிக்கு குழந்தை பிறந்துருமா? அதுக்கப்புறம் ஆனந்த் கிட்டையும் மீனாட்சி கிட்டையும் விஷயத்தை நான் பக்குவமா சொல்லிடுறேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. மீனாட்சியும் வசுந்தராவும் சாமர்த்தியமா யோசிச்சு என்ன செஞ்சாலுமே இத மட்டும் தடுக்கவே முடியாதுமா. நீங்க என்ன மட்டும் நம்புங்க, அது போதும். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். சரிம்மா. அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்க. அது என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அத நீ கேட்டேன்னு ஒரு கதறு கதறு அழுவ. இது என்ன தெரியுமா? டிவோர்ஸ் பேப்பர். இனி என்னால உன் கூட நிம்மதியா வாழவே முடியாது. அதனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அர்ஜுன் சார், என்ன ஷாக்கா? நான் கையெழுத்து போட்டுட்டேன், நீ மட்டும் தான் போடணும். போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நாம அப்ளை பண்ணிடலாம். கண்ணுல கசியுது, தடைச்சுக்கோ. காலையில ஏதோ வீரவசனம் எல்லாம் பேசுன, இப்ப என்னாச்சு? நீ எப்பவுமே என்ன ஜெயிக்க முடியாது. அர்ஜுன் சார், இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒன்னா வாழ்றோமோ இல்லையோ, உங்க கூடவே இருந்து உங்க நிழலையே என் காலத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள பிரச்சனை பண்ணி என் தாலியையும் பறிக்கலான்னு பாக்குறீங்களே. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? தயவு செஞ்சு உங்க முடிவை மாட்டிக்கோங்க ப்ளீஸ். கரெக்டா தான் சொல்லியிருக்கான். தாலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. கண்டினியூ பண்ணுவோம். என்கிட்டயே வா. இருங்க வரேன். அப்புறம் இப்படி எல்லாம் கெஞ்சுவேன்னு எதிர்பார்த்தீங்களா? அதுக்கு சான்ஸே இல்ல. என்ன பேசுற? அடங்கவே மாட்டியா நீ? நெக்ஸ்ட் இயர் டைவர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீயும் நிம்மதியா இருக்கலாம், நானும் நிம்மதியா இருக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் இயர் கேஸ் முடிஞ்சு டிவோர்ஸ் வாங்கி நீ வெளியே போற வரைக்கும் இந்த விஷயம் மீனாட்சிக்கு தெரியவே கூடாது. அப்படியும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த அர்ஜுன நீ வேற மாதிரி பாப்ப. ஓகே சார். அப்போ உங்களுக்கு நான் அவசியம் இல்லைன்னா நான் கையெழுத்து போடுறேன். ஒரு வேலை நான் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே இதை கிழிச்சு போட்டுருங்க. சான்ஸே இல்ல. நீ என்னதான் அழுது அடம் பிடிச்சாலும் அது நடக்கவே நடக்காது வசு. அப்போ இல்லனா கையெழுத்து போட்டே ஆகணும். ஆமா, அதுக்கு தானே போய் வாங்கிட்டு வந்தேன் புது பெண்ணெல்லாம். போடு. வேண்டாம், அப்புறம் உண்மை தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் நான் வருத்தமே பட மாட்டேன் வசு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நீ தைரியமா அதுல சைன் போடலாம். இப்ப நான் கையெழுத்து போட்டா அப்புறம் இதை மாத்தவே முடியாது. உண்மை தெரிஞ்சா என்கிட்டதான் வந்து நிப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ வசூன்னு கதறுவீங்க. அப்போ இந்த கையெழுத்தே நமக்கு குறுக்கல நிக்கும். அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் உங்களை என்னால மன்னிக்க முடியாது. ஐயோ வசு, ஏன் வசு இப்படி சொல்ற? ரொம்ப பயமா இருக்கு வசு, ரொம்ப பயமா இருக்கு. ஏய் என்ன, நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? சரி, அப்படி என்னதான் உண்மை வச்சிருக்க சொல்லு. நீங்க இந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போடுங்க, நான் சொல்றேன். தெரியும் தெரியும் தெரியும். அதுக்கு தானே இவ்வளோ டிராமாவும் பண்ணிட்டு இருக்க நீ. இந்த பார், உன்னோட அந்த பேச்சுக்கு ஏமாந்த காலெல்லாம் போயிடுச்சு. மரியாதை அதுல கையெழுத்து போடு. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஓகே அர்ஜுன் சார்,
இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்களே என்கிட்ட வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேப்பீங்க. நான் நிச்சயமா உங்களை மன்னிக்க மாட்டேன். ஐயோ 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 இங்க பார், அது எப்படிப்பட்ட உண்மையா இருந்தாலும் நான் வந்து உன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். அந்த கவலையே வேண்டாம், நீ சந்தோஷமா கையெழுத்து போடு. சுந்தரா தேங்க்யூ மேடம். இனிமே நம்ம புருஷன் பொண்டாட்டில we are all good friends. நோ தேங்க்ஸ். எதுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருந்துகிட்டு? அதுவும் வேண்டாமே. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ. அதுக்கு மேல உங்க விருப்பம். உனக்கு தேவையில்லைன்னா எனக்கு மட்டும் தேவையான வேணாம். அப்புறம் ஆரம்பத்துல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லு. அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. காலம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது வரைக்குமாவது நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு உறவு இருந்துச்சு. இன்னையோட அதுவும் அறுந்து போச்சு. இனிமே எதுக்கு அது? பரவாயில்ல வசு, சொல்லுங்க. இப்போ நான் ஏதாவது சொன்னா மட்டும் நீங்க நம்பவா போறீங்க? போய் சொல்றேன்னு அபாண்டமா தானே பேசுவீங்க. பரவாயில்ல சொல்லு, கேட்டுட்டு சொல்றேன். இதாவது உண்மையா இல்ல அதுவும் டுபாக்குறான்னு? அர்ஜுன் சார், நான் தான் உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம். என்னத்தில் என்ன இழிச்சவன்னு எழுதி இருக்கா? நீ எது சொன்னாலும் நான் நம்புவேன்னு இல்ல? வந்துட்டா ஆள பாரு. இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரிங்க, நல்லா சரிங்க. ஆனா இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நாள் அழுவீங்க. பாடி எதுக்கு தாள் சாப விட்டுக்கிட்டே இருப்பியா நீ? இந்த பாரு, நீ சாப விட்டு அது பழிச்சதுன்னு வச்சுக்கோய, பழிக்கட்டுங்கிறான். பழிக்கட்டும், அழுவுறேன். பாய் பாய் பாய். இப்படி யோசிச்சு தாண்டா அப்படி இருக்கா? இப்படி இருக்கா? உனக்கு தேவையாது. சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். அக்கா ஏன் இங்க நிக்கிறாங்க? அக்கா, இங்க தனியா வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல மீனாட்சி. நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலே அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். அர்ஜுன் மாமா ஏதாவது சொன்னாரா? இல்ல அத்தை திட்டினாங்களா? அக்கா சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல மீனாட்சி. ஒண்ணு இல்லாமலா இந்த ராத்திரியில தூங்காம இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. உண்மை மறைக்காம சொல்லுங்கக்கா. மீனாட்சி, அர்ஜுன் சாரும் மேடமும் எப்போ என்கிட்ட நல்லா பேசியிருக்காங்க. அதனால அவங்க என்ன சொன்னாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இப்போ நான் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் உன்னை பத்தியும் ஆனந்த பத்தியும் தான். எங்களை பத்தியா? ஏன் உங்களுக்கு கவலைப்பட வேற விஷயம் இல்லவே இல்லையா? மீனாட்சி, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை இதுதான். சீக்கிரமா ஆனந்த வெளியே கொண்டு வரணும். உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்கணும். அதை தவிர வேற எந்த ஆசையும் நோக்கமும் எனக்கு இல்ல. அக்கா, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்குமாக்கா? நடக்கும் மீனாட்சி. இத்தனை நாளும் நாம தப்பு பண்ணிட்டோம். அந்த இனியாவை நான் தான் கொன்னேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்காக தான் ஆனந்த் குற்றத்தை தான் செஞ்சதா ஒத்துக்கிட்டு ஜெயில இருக்காரு. ஆனா உண்மை அது இல்ல. பின்ன
உண்மையிலேயே இனியாவை கொன்னது அந்த ரஞ்சித் தான். அவனே அத தான் வாயால சொல்றத நானே கேட்டேன். என்னக்கா சொல்றீங்க? அக்கா, இத கேட்கவே அதிர்ச்சியாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குக்கா. ஆனா இத கோர்ட்ல நிரூபிக்க முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே கல்யாண மண்டபத்துல இருந்து ரஞ்சித் சம்பந்தமான ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ மட்டும் மாட்டினான்னா சீக்கிரமாவே இந்த கேஸ முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனந்தம் வெளியே வந்துருவாரு. என்ன நம்ப மீனாட்சி, சீக்கிரமே இதை நான் செஞ்சு காட்டுவேன். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ கனவு கண்டுட்டேன். விதி வலியது, அவ்வளவு சீக்கிரம் விட்டுருமா என்ன? என்ன நடந்தாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் எப்படிதான் தூக்கம் வருதோ. ச்சே. அம்மா, நான் ஏன் கீழே படுக்கணும்? எதுக்கு எழுந்து உட்கார்ந்துட்டா? ராத்திரி எல்லாம் பேய்க்கு பெண் பார்க்க போறாளோ? என்னமோ பண்ணட்டும். என்னாலலாம் கீழே படுக்க முடியாது. நீங்க தள்ளி படுத்தாதான் நானும் பெட்ல படுக்க முடியும். இல்லனா உங்க மேலதான் படுக்க முடியும். என்ன சொல்ற? இனிமே நானும் இந்த பெட்ல தான் படுக்க போறேன்னு சொல்றேன். என்ன நக்கலா? டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்க, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. அது ஞாபகம் வந்ததுனாலதான் நான் பெட்டுக்கே வந்திருக்கேன். என்னடி சொல்ற? இதுக்கு முன்னாடி நானும் நீங்களும் புருஷன் பொண்டாட்டி. உங்க வார்த்தைய மதிச்சு நான் நடக்கணும். இப்பதான் அந்த கட்டாயம் எதுவுமே இல்லையே. அப்ப எதுக்கு நான் குளிர்ல கீழே படுத்து கஷ்டப்படணும்? கையா இருக்கு. அப்புறம் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடும்போது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்களா இல்லையா? அதுக்காக நான் தள்ளி படுக்கணுமா? நான் உங்க ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்டு தான். அதுக்கு நான் ஏன் கீழே படுத்துக்கணும்? நீங்களும் ஏன் தள்ளி படுக்கணும்? உங்களோட மனசுலயும் எந்த கெட்ட எண்ணமும் இல்ல, என் மனசுலயும் எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. அப்போ ஒரே பெட்ல படுத்தா என்னவா? அடி பாவி, எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறா. ஏய் ஏய் ஏய், அந்த போர்வையை போத்திட்டு படு. குளிராமலாம் போத்துக்க முடியாது. ஐயோ, அலட்டாருடா அர்ஜுன். யாருக்கிட்ட? பார்டருக்கு போயிடும். அந்த அர்ஜுன் தம்பி வசுவை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போச்சே. நிச்சயமா அந்த வசு கழுதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். சண்டேல அவ மண்டை உடைஞ்சாலும் உடைஞ்சிருக்கும். ஒரே ரணகலமா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். எங்க இந்த வசு கழுதையை காணோம்? டைவர்ஸ்னு சொன்ன உடனே கோச்சிக்கிட்டு அவங்க ஆத்தாக்காரிய தேடி போயிட்டா போல இருக்கு. அப்படியாவது அந்த சனியை போய் தொலையட்டும். தம்பி, தங்க கம்பி, தம்பி. அட என்ன தம்பி இன்னும் தூங்குறீங்க நீங்க? ஐயோ எந்திரிங்க தம்பி. இப்படி போர்வைய மூடிட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தா விடிஞ்சது எப்படி உங்களுக்கு தெரியும்? எந்திரிங்க, காப்பி ஆறுது இல்ல. எந்திரடி. குட் மார்னிங் பாட்டி. ஐயோ பேட் மார்னிங். நீ எப்படிங்க? சும்மா இருங்க பாட்டி, காலங்காத்தால கேள்வி கேட்டுக்கிட்டு. ஏய் ஏய், நீ போகாதடி, இருடி. ஏய் ஏய் டேய் டேய், நான் ஐயோ முதலாளியம்மா முதலாளியம்மா முதலாளியம்மா. வசு பாட்டி ஏன் இப்படி கத்துறீங்க? ஐயோ அது எதுக்கு கேக்குறீங்க? நாம ரெண்டு பேரும் மோசம் போயிட்டோம். நம்ம கிட்ட டைவர்ஸ் பேப்பர் எல்லாம் காட்டி வீர வசனம் பேசின இந்த தம்பி ரூம்ல நேத்து நைட்டு பூரா அந்த வசுந்தராவோட பின்னி பிணைஞ்சுக்கிட்டு ஒரே பெட்ல இருக்கிறத நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்.
என்ன நான் கிட்ட ஃப்ரெண்ட்லியான்னு சொல்றாரு. இந்த பஞ்சாயத்தை என்ன நீங்க கேளுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அர்ஜுன், மா மறுபடியும் குழம்ப ஆரம்பிச்சிட்டியா? மா அம்மா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. நேத்தே அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அப்ளை கூட பண்ணிட்டேன். இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எப்படி ஒரே பெட்ல பின்னி பிணைஞ்சு? அது ஃப்ரெண்ட்லியாமா, அவ்வளவுதான். எப்படி 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 ஃப்ரெண்ட்லியா? ஃப்ரெண்டுனா நண்பன் தானே. நண்பன் கூட இப்படிதான் பின்னி பிணைஞ்சு. மா பாட்டி என்ன வேணா சொல்லட்டும், நீங்க என்ன நம்புங்கம்மா. அவங்க நம்புறதெல்லாம் இருக்கட்டும். இத பாருங்க, உங்களை எச்சரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த வசுந்தரா எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த ஃப்ரெண்ட்லி கிரிண்ட்லி எதுவுமே வேண்டாம். எப்பவுமே அவ நமக்கு எதிரிதான். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. அவளை எதிரியாவே பாருங்க. அம்மா நீங்க என்ன நம்புறீங்களம்மா? ஹாய், காஃபி நல்லா சூடா இருக்கு. ஏய், அது ஏன் காஃபி? அப்படின்லாம் எழுதலையே. என்ன கிண்டலா? நான் ஒண்ணு கிண்டல் எல்லாம் அடிக்கல. ஆறி போச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும், அதுக்கு தான் குடிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கேட்டா? உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க நான் என்ன உங்க பொண்டாட்டியா? ஏய், உங்க பொண்டாட்டியான்னு கேக்குறேன். கண்டிப்பா இல்ல. அப்போ நீங்களே போய் போட்டு குடிங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்ப்பா. திமிரு இரு, ஒண்ணு வச்சுக்கிறேன். இன்னைக்கு காலையில எப்படி இருக்கு? போக போக என்ன நடக்கும்னு தெரியலையே. நட்சத்திரா, இது பிரபு. தெரியும் மேடம். அவனை உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். அப்ப முதல்ல இவனை வெளியே போக சொல்லுங்க. சரியான பொறுக்கி வசு இவன். நேத்து நம்ம கார் கண்ணாடியை உடைச்சிட்டான். பகல்லே குடிச்சிட்டு வந்து என்கிட்ட ரவுடித்தனம் பண்ணான். இவனெல்லாம் உள்ளேயே சேர்க்க கூடாது. முதல்ல வெளியே போ சொல்லு வசு. என்கிட்டயா மோதுற? என்ன ஆகுறன்னு பாரு. நட்சத்திரா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. பிரபு இனி நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்ண போறாரு. என்ன சரியா? என்ன உத்தமன், ஏதாவது விசேஷமா? விசேஷம் ஒண்ணும் இல்ல மேடம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நீங்க மறுபடியும் இந்த சீட்ல உட்காந்து வேலை பார்க்கறது நம்ம ஆபீஸ்க்கே பழைய காலம் வந்துருச்சு மேடம். இப்பதான் நம்ம ஆபீஸ் மாதிரி இருக்கு. எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்குது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆமா உத்தமன், ஆபீஸ்க்கு வர்றது, வேலை பார்க்கறது எல்லாமே ஒரு விதத்துல எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப ரிலீவ்டா, மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் நீங்கின மாதிரி இருக்கு. இனி எக்காரணத்து கொண்டும் இதை மட்டும் மிஸ் பண்ணிடவே மாட்டேன். அர்ஜுன் சரே வராதுன்னு சொன்னாலும் நான் வராம இருக்க மாட்டேன். ஆனா அவர் தடுக்கவும் மாட்டாரு, இனி தடுக்கவும் முடியாது. பழையபடி நான் நிச்சயமா ஆபீஸ்க்கு வருவேன். அது போதும் மேடம். சரிங்க மேடம், நான் என் கேபினுக்கு போறேன் மேடம். சரி உத்தமன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க கல்யாணத்துக்கு ஒரு டிஜிபி வந்தாரு, ஞாபகம் இருக்கா? நீங்க தான் அவரை ரிசீவ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம தம்பியோட வெல்விஷர் தான் அவரு. அவர் அட்ரஸ் கிடைக்குமா? நான் கொஞ்சம் பர்சனலா மீட் பண்ணணும். இருக்கு மேடம், ஆனா ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? எல்லாம் நம்ம ஆனந்தோட கேஸ் விஷயமா தான். அவர்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு உதவி கிடைக்கும்னு தெரியல. எதுக்கும் நான் அவரை பார்த்துட்டு வந்து விளக்கமா சொல்றேன். ஓகே மேடம், நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்க வர விஷயத்த சொல்லிடுறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் உத்தமன். சரிங்க மேடம். அப்படியே நட்சத்திரா பிரபு 2 பேரையும் இங்க வர சொல்லிடுங்க. ஓகே மேடம். நான் அவங்களையும் என் கூட கூட்டிட்டு போறேன். நீங்க வர வரைக்கும் ஆபீஸ் பாத்துக்கோங்க. ஓகே மேடம். சார் வணக்கம் சார், நான் வசந்தரா. சொல்லுங்கம்மா. உத்தமன் நீங்க வரதா சொல்லியிருந்தாரு. உங்க கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். என்ன பண்றது, அங்க நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. சரி ஓகே, இப்ப நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு?
தான் சார் மண்டபத்துல நடந்தது. அந்த கொலை அந்த ரஞ்சித் தான் செஞ்சிருக்கான். ஆனா அப்பாவி ஆனந்த் அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறாரு. புரியுதுமா. இப்ப என்கிட்ட என்ன மாதிரி ஹெல்ப் எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன பண்ணணும்? இந்த கேஸ பொறுத்த அளவுல நான் தனியா முயற்சி செஞ்சா இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியல. நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க, சர்வீஸ்ல இருக்கும்போது பல ரவுடிங்ல ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இன்வெஸ்டிகேஷன்லயும் நீங்க எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் சார். ஆனந்த் விடுதலை ஆகணும். அதுக்கெல்லாம் நீங்க தான் கைட் பண்ணணும். அவன் பேர் என்ன சொன்னீங்க? சார் ரஞ்சித். அவன் சொந்த ஊர் என்ன? பாண்டிச்சேரி தான் சார். பாண்டிச்சேரி தானே? அத பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவனை பத்தி நான் மொத்த டீடைல்ஸையும் கொடுங்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒரு விஷயம், நாம ரஞ்சித்தை கண்டுபிடிச்ச பின்னாடி தான் இந்த கேஸ்ல அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். பட் பயப்படாதீங்க, என்னாலான எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன். ஓகேவா? ரொம்ப நன்றி சார். சார் நான் உங்களை தான் ரொம்ப நம்பியிருக்கேன். நான் சொன்ன கண்டிப்பா செய்வேம்மா, கவலைப்படாம போங்க. மேடம், எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்றேன், செட் ஆகுமான்னு பாருங்க. என்னன்னு சொல்லுங்க பிரபு. அந்த ரஞ்சித் நம்ம அர்ஜுன் சார் கிட்ட ரெகுலரா பணம் வாங்கிட்டு இருந்தான். காரணம், தன்னை பத்தி அர்ஜுன் சார் தப்பா நினைக்க மாட்டாருன்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் தப்பையும் செஞ்சுட்டு அது தெரியாதுங்கிற தைரியத்துல பணத்தையும் புடுங்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட பலம் பலவீனம் எல்லாமே அர்ஜுன் சார் அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். அதனால நாம ஏன் அவனை பிடிக்கிற விஷயத்துல அதே நம்பிக்கையை பயன்படுத்தக்கூடாது? பிரபு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? சொல்றேன் மேடம். அர்ஜுன் சார் அவனுக்கு பணம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரே போன் பண்ணி வந்து பணம் வாங்கிக்கோன்னு சொன்னா எனக்கு என்னமோ அவன் நிச்சயம் வருவான்னு தோணுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு 8 ஓடி வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிற ஜென்மம் அவன். அதனால அவன் வர வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரா, பிரபு சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. பிரபு சொல்லாம விட்ட ஒரு பாயிண்ட் எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஆகாதுங்கிறது. நான் என்ன சொன்னாலும் அர்ஜுன் சார் நம்ப போறது இல்லைன்னு ரஞ்சித்துக்கு நல்லாவே தெரியும். அதனால அர்ஜுன் சார் கூப்பிட்டா கண்டிப்பா அவன் வருவான், எங்க வேணாலும் வருவான். சரி, நான் இன்னைக்கே அர்ஜுன் சார் கிட்ட பேசி அவன் இங்க வர வைக்க ட்ரை பண்றேன். நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருந்தாலே போதும். அந்த ரஞ்சித்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஷோர் வசு. கண்டிப்பா மேடம். அர்ஜுன் சார், நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தப்போ ஒரு முக்கியமான விஷயம் தோணுச்சு. எல்லாம் அந்த ரஞ்சித்தை பத்தி தான். இப்ப எதுக்காக ரஞ்சித் கதை எடுக்கிறான்? சார், ஒரு விதத்துல அந்த ரஞ்சித் பாவம். இனியாவ எவ்வளவு ஆசாசியா வளர்த்திருப்பாரு. எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அத புரிஞ்சுக்காம நான் வேற அவரை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல வசு, நீ கூட இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆமா அர்ஜுன் சார், என்ன பண்றது? அப்போ அவன் உங்க பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானேங்கிற கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. இன்னொரு விஷயம் இருக்கு அர்ஜுன் சார். இனியா மர்டர் கேஸ்ல ரஞ்சித் சைடுல இருந்து எந்த கேஸுமே குடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா ஆனந்த் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரஞ்சித் உங்க மேல இருக்கிற மரியாதையில தான் அப்படி எதுவும் செய்யாம விட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதுக்காகவாவது நாம கொஞ்சம் நஷ்டீடு ஏதாவது கொடுக்கணும்ல, அதான். இப்ப தெரியுதா நான் ஏன் அவனுக்கு கொடுத்தேன்னு? என்னமோ ஓடி ஓடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. ஆமா சார், அப்பதான் எனக்கு எந்த புத்தியும் இல்ல. 2 தடவை அவன் கையில இருந்து செக்க கூட வாங்கி கிழிச்சு போட்டேன். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல சார், நான் மாறிட்டேன். அந்த ரஞ்சித்துக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும்னு மனசார விரும்புறேன். நான் அவனுக்கு செஞ்ச இடைஞ்சலுக்கு எல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ அப்படி எல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. ஹலோ. ரஞ்சித், எங்க இருக்கீங்க? எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல, நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அத நாளைக்கு ஆபீஸ் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? என்ன இவனா வந்து பணம் வாங்கிட்டு போன்னு சொல்றான்? ஏதாவது சதி திட்டமா இருக்குமோ? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத ரஞ்சித். வழிய வர ஸ்ரீதேவியை விட்டுறாத. அப்படி பிரச்சனை வந்தா உனக்கு தப்பிக்க தெரியாதா என்ன? சார், என்னால ஆபீஸ்லாம் வர முடியாது. நான் கொஞ்சம் வெளியே பிஸியா இருக்கேன் சார். அதனால என்ன ரஞ்சித், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே எடுத்துட்டு வந்து தரேன். என்னடா இது, பணம் தந்தே ஆகணும்னு தீர்மானமா இருக்கான். சரி,
ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வர சொல்லுவோம். அப்பதான் ஏதாவது பிரச்சனைனா எஸ்கேப் ஆக முடியும். சார், நாளைக்கு காலையில நடேசன் பார்க் வந்துடுறேன் சார். அங்க வந்தா பணத்தை வாங்கிக்கிறேன் சார். ஓகே ரஞ்சித், நோ ப்ராப்ளம். கண்டிப்பா கட்டாயம் நம்ம மீட் பண்றோம். ஓகே, சரிங்க சார். டேய் ரஞ்சித், நீ கேட்காமலேயே பணத்தை அள்ளி கொட்டுறாங்களடா. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. இப்படியே மெயின்டைன் பண்ணு, வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்றான்? ஏதோ வேலையா இருக்கானா, ஆபீஸ்க்குலாம் வர முடியாது. நாளைக்கு டி நகர்ல நடேசன் பார்க் இருக்கு இல்லையா, அங்க வச்சு கொடுத்துக்கலாம் அவன்கிட்ட. ஓகே ரஞ்சித், நீ நிச்சயமா வந்து சிக்குவேன்னு எனக்கு தெரியும். வா. சூப்பர் அர்ஜுன் சார். ஃப்ரெண்ட்லியா தான். சரி, அது ஒண்ணும் இல்ல. நீங்க காலையில போகும்போது நானும் உங்க கூட வரேன். ஆனா அது ரஞ்சித்துக்கு தெரிய வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? அர்ஜுன் சார், ஒருவேளை நான் வரது தெரிஞ்சா அவன் யோசிப்பான். நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு. அவன் வராம கூட இருக்கலாம்ல. கரெக்டா சொல்ற வசு. அவன் உன் பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுறான் அவன். ஆனா நீ மாறிட்ட. முன்ன மாதிரிலாம் இல்லங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியுமா என்ன? நாளைக்கு அவனை நீ நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கும்போது அவனே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். ஓகே, சரியா சொன்னீங்க சார். நாளைக்கு அவன் என்ன பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சுப்பான். யாரோ ஒரு அயோக்கிய செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. புரியுது மீனாட்சி. ஏறக்குறைய நானும் அதே மனநிலையில தான் இருக்கேன். அன்னைக்கு இருந்த பதட்டத்துல அண்ணி தான் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். ஆனா அந்த ரஞ்சித் தான் பண்ணான்னு கேள்விப்பட்டப்போ என் மனசே ஆறல மீனாட்சி. அதனால நம்ம குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? நம்ம குடும்பமே இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு அந்த ரஞ்சித் தான் காரணம். உண்மைதான் மீனாட்சி. அவன் கண்டிப்பா சீக்கிரம் மாட்டுவான். அண்ணி அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அவனை ஜெயில தள்ளுவாங்க. என்னையும் கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவான்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி சொல்ல மாட்டாங்க மீனாட்சி, சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவாங்க மீனாட்சி. ஆமா ஆனந்த், அது சீக்கிரமாவே நடக்கும். காரணம், நம்ம வீடு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. உங்க அண்ணிக்கும் அண்ணனுக்கும் பாட்டியாலையும் அத்தையாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அண்ணிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு குறியாவே இருக்காங்க. அது மாறணும்னா நீங்க வெளியில வந்தே ஆகணும். நீங்க வந்துட்டாலே அத்தை மனசு ஒரு வழியா மாறிடும். இப்போ இருக்கிற கோவம் வெறுப்பு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அர்ஜுன் மாமாவும் வசு அக்காவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிப்பாங்க. நம்ம வீடும் பழையபடி ரொம்ப சந்தோஷமாயிடும் ஆனந்த். நீங்க, நான், நமக்கு பிறக்க போற குழந்தைன்னு எல்லாருமே ஒத்துமையா அந்த வீட்ல சந்தோஷமா இருக்க போறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே மீன் குழம்பு, உங்களுக்காக ஆசை ஆசையா என் கையாலே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? எனக்கு இன்னைக்கு செம வேட்டதான். கொண்டு வா மீனாட்சி. இருங்க வரேன். செம்மையா இருக்கு மீனாட்சி. வாசனை மூக்கு தொலைக்குது. இருங்க, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். ரொம்ப நாள் ஆச்சுல உன் கையால சாப்பிட்டு. அந்த சந்தோஷத்துல அழுகத்தானா வருது. ஆனந்த், அழுதது போதும், சாப்பிடுங்க. மீனாட்சி கொடு, நானும் உனக்கு ஊட்டி விடுறேன். இப்ப நீ மட்டும் என்ன பண்ற?
அழுகாத மீனாட்சி, சாப்பிடு. போதும் ஆனந்த், நீங்க சாப்பிடுங்க. சீக்கிரமே நம்ம ஒன்னா சந்தோஷமா இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஆனந்த். போதும் மீனாட்சி, போதும். ஒரு வாய் சாப்பிடுங்க. போதும் எனக்கு. அம்மா டைம் ஆயிடுச்சுமா. உனக்காக தான் ஜெயிலர் கிட்ட பர்மிஷன் வாங்கினேன். ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. சரி. நான் வரேன் ஆனந்த். நீங்க சீக்கிரமா வெளியில வரணும். உங்களுக்காக 2 ஜீவன் நம்ம வீட்ல காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிரசவம் ஆகிறதுக்குள்ள நீங்க வெளியில வரணும். நம்ம குழந்தைய முதலா நான் உங்ககிட்ட தான் கொடுக்கணும். கவலைப்படாத மீனாட்சி, கூடிய சீக்கிரமே வெளியே வந்துருவேன். நம்ம குழந்தைய நான் தான் முதல்ல கையில வாங்குவேன். மீனாட்சி, தைரியமா போ மீனாட்சி. பார்த்து போ. வரேன் ஆனந்த். அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, இனி அதை நினைக்காம இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன வசு இப்படி சொல்லிட்டா? டைவர்ஸ் கொடுத்தா என்ன? நீ தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டல்ல. நல்ல ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் வசு. சரிடா, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோ. சரி டாவா? ஆமா, நீங்க தானே ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டுனா டா போட்டு கூப்பிடலாம்ல, தப்பு இல்லையே. நான் வேணா மாமா, மச்சி, மாமு, மாப்பிள்ள இப்படி கூப்பிடவா? வேணாம், வேணாமே, வேணாம். நீ எப்பவும் போல அர்ஜுன் சார்னே கூப்பிடு, அதுவே கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வசு, இந்த பார்க்குன்னு தான் நினைக்கிறேன். ரஞ்சித் இங்க தான் இருப்பார். இறங்கு வசு. இல்ல அர்ஜுன் சார், நான் இப்பவே வந்தேன்னா ரஞ்சித் பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு என் மேல வருத்தப்படுவாரு. அவர் என்கிட்ட பேசுறதுக்கே தயங்குவாரு. நீங்க போய் பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருங்க. அப்புறம் நான் பின்னாடியே வந்துடுறேன். கரெக்ட், குட் ஐடியா. சரி, நான் முன்னாடி போறேன், நீ வந்துரு பின்னாடியே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வசு முன்னாடி மாதிரி இல்ல, நிறைய மாறிட்டான். உங்ககிட்ட அந்த செக்க புடுங்கி கிழிச்சு போட்டதுக்காக அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அதான் அவ உங்ககிட்ட நேர்ல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்கேயோ இடிக்குது. அதெல்லாம் எதுக்கு சார்? அவங்க போய் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒண்ணு வேணாம் சார். நானும் உங்களை மாதிரி தான் எவ்வளவோ சொன்னேன் வேணான்னு, ஆனா அவ கேட்கவே இல்லை. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல அவ ரொம்ப உறுதியா இருக்கான்னா பாத்துக்கோங்களேன். என்ன சார் சொல்றீங்க? வசுந்தரா அவங்க கூட வந்திருக்காங்களா? ஆமா ரஞ்சித், கார்ல தான் இருக்கா. என்னது, கார்ல இருக்காளா? இருங்க கூப்பிடுறேன். ஐயோ சார், இருங்க சார். சார் சார் சொல்லுங்க ப்ளீஸ். இருங்க சார், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் சார். சார் கொடுங்க சார், நான் அப்புறம் பாத்துக்கிறேன் சார். ரஞ்சித் சார், பயப்படாதீங்க, அவ முன்னாடி மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம் வேணாம், சொல்றத கேளுங்க. கூப்பிடாதீங்க சார். இருக்கட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ். ரஞ்சித், நான் பாத்துக்கிறேன். டேய் பண்றதுலாம் பண்ணிட்டு பணத்தை வர வாங்க வந்திருக்கியா? ஃப்ராட். விடுன்னு சொல்றல. விடு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. சொல்றத கேளுங்க. ஏய் வசு, என்ன பண்ற?
ஏய் ரஞ்சித் 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 ஒழுங்கா போயிடு. டேய் நிக்க மாட்டேன்டி. ரஞ்சித் போடாதடா. போயிடு. ரஞ்சித் டேய் நில்லுடா. நீ நடி. ஐயா விடுறீனா? மேடம். டேய் 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 நில்லுடா. டேய் ஒழுங்கா போயிடு. என்ன விட்டுரு. டேய் ரஞ்சித் ஏய் ஏய் நில்றா. டேய் எந்திரா. சார் என்னாச்சு? என்னாச்சு சார் இவருக்கு? ஹலோ ஹலோ சார், உயிர் இருக்கா இல்லையா? சார் அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. சரி என்ன திருட்டு போய. சரி சரி புடிங்க சார், ஹாஸ்பிடல் கொண்டு போலாம். சரி வாங்க சார். ஹலோ பிரபு என்னாச்சு? அவனை துரத்திட்டு போனீங்களே, அவன் கிடைச்சானா? மேடம் நான் இப்ப எம்சி ஹாஸ்பிடல்ல இருக்கேன். என்னது ஹாஸ்பிட்டல்லையா? பிரபு உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? மேடம் எனக்கு ஒன்றும் ஆகல. அந்த ரஞ்சித்துக்கு தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நான் ரஞ்சித்தை வேகமா துரத்திட்டே போனேன். அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க வேகமா ஓடினான். அப்ப அவன் கவனிக்காம ஒரு கார்ல மோதிட்டான். அப்புறம் ரஞ்சித் ஸ்பாட்லயே மயக்கமாயிட்டான் மேடம். இடிச்ச கார்காரர் ரொம்ப நல்லவர். என்னையும் ரஞ்சித்தையும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு வந்து ரஞ்சித்தை அட்மிட் பண்ணிருக்கோம் மேடம். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு, இப்பதான் கிளம்பி போனாரு. சரி அவன் இப்ப எப்படி இருக்கா? ஐயோ காலை உடைச்சிட்டானுங்களே. நல்ல வேலை பிரபு, அந்த ரஞ்சித் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாலும் ஆயிருப்பான். இந்த ஆக்சிடென்ட் அவனை நம்ம கிட்ட சிக்க வச்சிருக்கு. யாருக்கு இவன் போன் பண்ணிட்டு இருக்கான்? நிச்சயம் அந்த வசுந்தராவுக்கா தான் இருக்கும். இல்ல, அவ இங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து தப்பிச்சாகணும். அவ கையில மாட்டினா நம்ம கதை கந்தலாயிடுமே. ரஞ்சித் எஸ்கேப் ஆயிடுறா. சரி நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர பாக்குறேன். அது வரைக்கும் அவன் தப்பிச்சிடாம நீங்க பத்திரமா அவனை பாத்துக்கோங்க. ஓகே மேடம், சீக்கிரம் வாங்க. மேடம் ரஞ்சித் எங்க பிரபு? உள்ளதா இருக்கான், போங்க. ஏய் உனக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான். நீ வா டாக்டர் பிரபு பாப்போம். எங்க அந்த ரஞ்சித்? மேடம் இங்கதான். இப்படி முட்டாள்தனமா வந்து சிக்கிக்கிட்டோம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு. அந்த பிரபுவும் வசுந்தராவும் சேர்ந்து நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பாங்க. அப்பா ஆட்டோ 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 ஆட்டோ. இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்காவது நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். ஏய் சாவுகிறாக்கி, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஓடுற ஆட்டோல ஏறுறா? சாரி நான் கொஞ்சம் எமர்ஜென்சினா. அதுக்காக ஓடுற ஆட்டோல ஏறுவியா? டிரைவர், இவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். நீங்க நிறுத்தாம போங்க. ஏண்டா ஃப்ராடு, இவ்வளவு நாள் நீ எங்கடா போன? இனியா செத்த உடனே காணாம போனவன் தான். இப்பதான் என் கண்ணுலயே படுற. என்ன ஆச்சு? எங்க போன? பாட்டி நிஜமாவே உங்களுக்கு உண்மை தெரியாதா? அப்படி என்னடா உண்மை? வசுந்தரா வீட்டுல எதுவும் சொல்லல? சொல்லலடா. அப்படியே அவ சொன்னாலும் அந்த வீட்ல அவ சொல்றதை யார் நம்புவாங்க? அதிகபட்சம் அந்த மீனாட்சி இருக்காளே, அவ ஒருத்தி தான் நம்புவா. சரி சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது என்ன உண்மை? அதை இப்ப நீ சொல்ல போறியா இல்ல அந்த வசுந்தரா கிட்டே நான் கேட்டுக்குவா? பாட்டி எதுவும் உளறி வைக்காத, நானே சொல்றேன். பாட்டி அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்தனா காப்பாத்துங்க. யாரு உன்னை அரையும் குறையுமா விட்டுட்டு போனது? செத்து போடி.
இனி அவ கொல்ல உனக்கு மனசு வந்துச்சு மடப்பையில எப்படி மனசு வந்துச்சு? சும்மா என்ன குறை சொல்லாத பாட்டி. அவ பாட்டுக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரியா செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணா. நான் ஒன்னும் வேணான்னு சொல்லலையே. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தானா நான் அவளை கொலை பண்ணிருப்பேனா? நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்து போயிருப்பல. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. என் காலை பாரு. அந்த பிரபுவால என் கால் இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் 1 மாசமாவது ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க பாட்டி. இப்ப என்ன எங்க போக சொல்ற சொல்லு? எங்கேயாவது நொண்டி காலோட சுத்துன நொண்டிக்கிட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா வசு என்ன பிடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டுருவா. அப்புறம் என் கதி உன் கதி எல்லாமே ஒண்ணுதான். சரி இப்ப என்னதான் செய்ய சொல்ற? எனக்கு 1 மாசம் தங்கி இருந்து ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் பாட்டி. அது அந்த வசுந்தராவுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒரு இடமா இருக்கணும் பாட்டி. தங்க ஒரு இடம் வேணும், ஆனா வசுந்தராவுக்கு தெரியக்கூடாது. பாட்டி யார் வீடு இது? டேய் என்னமோ புதுசா பாக்குற மாதிரி கேக்குறேன். இது நம்ம முதலாளி அர்ஜுன் வீடு தான்டா. பாட்டி பாக்குறேன். டேய் 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 எங்க போற? எங்கே போக முடியாது. வாடா வா உள்ள, நான் பாத்துக்கிறேன். வா வா வா. பாட்டி என்ன பாட்டி இது? வாடா. டேய் நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு கிழவி கூட ஓடி வந்து உன்னை பிடிச்சிருவா. அந்த வசுந்தரா உன்னை விட்டுருவாளடா? அடி பாவி பாட்டி, உன்னை நம்பினதுக்கு என்ன மாட்டி விட்டு நல்ல பேர் எடுக்கலாம்னு பாக்குறியா? போடா முட்டா பயலே. உன்னை மாட்டி விட்டுட்டு நான் என்ன நடு ரோட்ல போய் பிச்சை எடுக்கவா? இங்க பாரு, நீங்க பத்திரமா இருக்க வரைக்கும் தான் நான் சொகுசா இருக்க முடியும். சரி சரி சட்டை விடு. அப்படியே என்ன இங்க கூட்டிட்டு வந்த? வேற எங்கயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அந்த வசுந்தராவை பத்தி நீ என்ன நினைச்ச? அவ ஒன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ கிடையாது. அவளுக்கு கொஞ்சம் மூளை இருக்குடா. இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொக்கு மாதிரி கொண்டு வந்து ஜெயில தள்ளிடுவா. அவ தேடாம இருக்கணும்னா நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அவளால கண்டுபிடிக்க முடியாத இடம் ஒண்ணு இருக்குன்னா அது இதுதான். பாட்டி என்னை விட நீ கிரிமினலா யோசிக்கிற. நீ எல்லாம் ஒரு கூட்டத்துக்கே பாஸா இருக்க வேண்டிய ஆளு. வேற யாரும் இந்த ரூம் பக்கமே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் சாவி வேணும்னா என்கிட்ட தான் கேட்பாங்க. அப்ப நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். பாட்டி எங்கேயோ குடோன்ல இருந்த என்ன அந்த வசுந்தரா நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து என்ன பிடிக்க பார்த்தா. நீ என்னடானா என்ன அவ பக்கத்திலே கொண்டு வந்து மறைச்சு வைக்கிற. இதெல்லாம் சரியா வருமா? இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது. இப்ப நீ இந்த கடையநல்லூர் காந்திமதியோட பாதுகாப்புல இருக்க. கருப்பு பூனை பாதுகாப்பை விட பெரிய பாதுகாப்பு இந்த காந்திமதியோட பாதுகாப்பு. அப்படிப்பட்ட பாதுகாப்பையே நீ தப்பா பேசுறியே. ஐயோ பாட்டி தப்பாலாம் பேசல. என் பயம் எனக்கு புரியுது ராசா. நீ பேசாம இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருடா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. உட்கார் உட்கார், நிம்மதியா உட்கார். ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்லயே வந்து ஒளிஞ்சானா. அந்த கதை மாதிரி என் நிலைமை ஆயிப்போச்சு. கடைசியில அர்ஜுன் வீட்டுக்கே வந்துட்டுமே. இந்த பாட்டிய நம்பலாமா? நம்பித்தான் ஆகணும். வேற வழி? இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ரஞ்சித் தான் காரணம். ஏன்னா இனி அவ கொன்னதே அந்த ரஞ்சித் தான். என்ன சொல்ற வசு? இனி அவ கொன்னது அந்த ரஞ்சிதா? இத என்கிட்ட சொல்லி இருந்தா அவனை அங்கேயே கண்டந்தனமா வெட்டி போட்டிருப்பல. இந்த மாதிரிலாம் நான் கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணும் அதானே நீ எதிர்பார்க்கிற? சொல்றதெல்லாம் அவ்வளவு பெரிய பொய்ன்னு எனக்கு தெரியாதா? அந்த ரஞ்சித் ஒரு பாவம் அப்பாவி. அவனை பிடிச்சு அடிச்சு இனியாவோட கொலையை ஒத்துக்க வைக்கணும்னு பிளான் பண்ற. கரெக்டா? அதன பார்த்தேன். எங்க நான் சொல்ற உண்மையெல்லாம் நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்களோன்னு நினைச்சிட்டேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். நான் எதுக்காக ரஞ்சித்தை இந்த கொலை கேஸ்ல மாட்டி விட ட்ரை பண்ணணும்? அதனால எனக்கு என்ன லாபம்? அப்படி கேளு. குறுக்கு புத்திய புட்டு புட்டு வைக்கிறேன் பாரு. இப்போ ரஞ்சித்தை ஜெயில போட்டா ஆனந்த் வெளியில வந்துருவான். அப்புறம் ஆனந்த் மீனாட்சி சந்தோஷமா இருப்பாங்க. அத பார்த்தோன்னே அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் நீ என் கூட வாழ்க்கைய சந்தோஷமா தொடரலாம். அதானே உன் பிளானு? ஏய் ஏய் வசு, என்ன பேசாம போற? உன்னை இங்க இருந்து அனுப்பும் போது உனக்கு எந்த குறை இல்லாம தான் அனுப்ப வேணாம். நீ என்ன கேட்டாலும் நான் செய்ய தயார். நிஜமாவா? ப்ராமிஸா வசு? அப்போ எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.
என்ன சொல்ற வசு? ஆர் யூ சீரியஸ்? ஆமா, நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்துருங்க. என்ன அர்ஜுன் சார், முடியாதுல்ல? நான் கேக்குறத செஞ்சு கொடுத்து என்ன வெளியே அனுப்ப முடியாதுல்ல? அப்படின்னு யார் சொன்னது? இந்த அர்ஜுன் சொன்னதான். நீ சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு சூப்பர் மாப்பிள்ளை நான் பாக்குறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். போதுமா? ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவன் உங்களை மாதிரியே இருக்கணும். அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த வீட்டை விட்டு போறதா அவளே சொல்லிட்டா. என்ன தம்பி சொல்றீங்க? இன்னொரு கல்யாணமா? இப்பயா நம்ம அவளுக்கு மாப்பிள்ளை பாக்கணும்? என்ன தம்பி கூத்துதெல்லாம்? ஆமா, உண்மைதான் பாட்டி. அவதான் சொன்னா. என்ன முதலாளிமா இதெல்லாம்? ரொம்ப அதிசயமா இருக்கே. இதுல என்ன அதிசயம் பாட்டி? இனி அவளோட உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்த வீட்ல செல்லுபடி ஆகாதுன்னு அவ புரிஞ்சிட்டு இருப்பா. என்ன பண்ணாலும் அர்ஜுன் அவ பக்கம் திரும்ப மாட்டான்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் வேற வழியே இல்லாம வேற கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கெஞ்சி இருக்கா. பாத்தீங்களா என் பையன் சாமர்த்தியத்தை? எவ்வளவு அழகா அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். கரெக்ட்மா. இன்னும் ஒரே வாரத்துல அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளை இந்த வீட்டுல இருந்தே விரட்டுறேன்.